Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஃபேமிலி படம் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவி. இந்த மூவியை செல்வகுமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவில டைனோசர் மூவியோட ஹீரோவான உதய் கார்த்திக், விவேக் பிரசன்னா ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாடன் உணரம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு. டைரக்டர் ஆகி படம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிலையும் ஏறி இறங்கி வாய்ப்பு கேட்டு போராடி ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி படம் பண்ணவும் ஒத்துக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, டிராஜடி டிராமா என்ன, குடும்பத்தோட சப்போர்ட்டோட ஒண்ணு சேர்ந்து ஹீரோ படம் பண்ணி வாழ்க்கையில ஜெயிச்சாரா, அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வொர்த் டு வாட்ச் ஒரு நல்ல ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேமிலி டிராமா மூவி. ஒருத்தனுக்கு வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையா இருந்து கஷ்டப்பட்டு மேல வரதெல்லாம் ரொம்ப டேக் இட் ஈஸியா இருந்தாலும் எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனா வாழ்க்கையில இருக்க பிரச்சனையை தாண்டி கனவை நோக்கி ஓடி போய் அவன் பேஷனுக்காக சில விஷயம் பண்ணி கெரியர், சொசைட்டி, ரிலேஷன்ஷிப், டிராமா, ஃபேமிலி இஷ்யூஸ்ன்னு சொல்லி இதை எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்றாங்கிறத அழகான ஒரு ஸ்டோரியா கன்வே பண்ணி இந்த மூவி மூலியமா சொல்லியிருப்பாங்க. அட் தி சேம் டைம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ப்ராப்பரா கொடுத்திருந்தாங்க. ஹீரோ இந்த மூவியை ஷோல்டர்ல கேரி ஃபார்வர்ட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. விவேக் பிரசன்னா கொடுத்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பரா ஷைன் ஆயிருக்காருன்னு தான் சொல்லுவேன் இந்த மூவில. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாவது அண்ணன் கேரக்டர், தாத்தா கேரக்டர், ஹீரோட ஃப்ரெண்டு, ஹீரோயின், அம்மா, அண்ணின்னு சொல்லி எல்லாருமே கொடுத்த ரோலை நீட்டா பிளே பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை படமா கன்வே பண்ணி காமிச்சிருந்தாங்க. ரொம்ப ரிலேட்டபிளாவும் ரியாலிட்டியோடையும் ரொம்ப நேட்டிவிட்டி ஃபேக்டர் குறையாம அந்த கேரக்டர் ஆக்க படத்துல லாஸ்ட் வரைக்கும் நீட்டா ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. அண்ணன் வக்கீல், தம்பி ஐடில வேலை செய்யறான்னு சொல்லி மல்டிபிள் பர்சனாலிட்டிஸோட வியூ பாயிண்ட்ல இருந்து அந்த படம் எப்படி தெரியுது, அண்ணன் தம்பிகளுக்கு நடுவில் இந்த படத்தோட பாசமும் பிணைப்பும் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையும் தாத்தாவை வச்சு அழகா சொல்லியிருந்தாங்க. அட் தி சேம் டைம் ஸ்கிரீன் பிளே, நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை கொண்டு போயிருந்தாங்க. சொல்ல நினைச்ச விஷயத்த ரொம்ப கலர்ஃபுல்லாவும் டீசென்ட்டாவும் சொல்லியிருக்காங்க. மேக்கிங் வைஸ் நிறைய ப்ராப்ளம் இவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுத்துருக்காங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கலா நீட்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபி, சாங்ஸ் சொல்லி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுலயும் படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் அண்ட் லாஸ்ட் சாங் நோட்டபிளா சூப்பராவே டச்சிங்கா இருந்துச்சு மூவில. அண்ட் மூவில நோட்டபிளான விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா டைலாக் ரைட்டிங் தான் சொல்லுவேன். டைலாக் பேசுறவங்களாம் எம்ஜிஆர் ஆயிட முடியாது, நம்ம ஒண்ணு நினைக்கிறவங்களாம் டைரக்டர் ஆயிட முடியாதுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயத்த ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ணி சர்க்காஸ்டோட ரியல் லைஃப் சொசைட்டில வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் நோட்டா மாத்தி அதை மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா டைரக்டர் எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில ஃபிளாஸ் அண்ட் ஸ்லோனஸ் கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஹீரோ குடும்பத்தை விட்டு வெளியே போய் அந்த பிரச்சனையில இருந்து மாட்டிக்கிட்டு திரும்ப குடும்பத்தோட ஒண்ணு சேரதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா ட்ரிம் ஆஃப் பண்ணி தான் நல்லா இருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. மூவில எமோஷன்ஸ் லைட்டா அங்கங்க அடி வாங்குச்சு. காமெடி நிறைய சீன்ஸை ஓவர் டோஸ் பண்ணிடுச்சோன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கமர்ஷியலா ஒரு படம் எடுத்து ஓடாம போனதுக்கு அப்புறம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம்னு சொல்லி ஒப்பேத்தாம தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க நல்ல மூவிஸை சப்போர்ட் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி உங்களுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. மூவில ஒரு சில ஃபிளாஸ் ஃப்ளோ எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணாங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த ஃபேமிலி படம் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 3.4 out of 5. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you well.